Hi all, welcome to Demystifying Markets. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் எஸ் இட் இஸ் அ மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங் வீக்கெண்டுக்கான ஒரு லேர்னிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே என்ன மாதிரியான ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்மளுக்கு தெரியும் அப்படின்றது தான். ஸோ எவ்ரி கான்செப்ட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் எஸ் இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் எவ்ரிடே லேர்னிங்லேயும் நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோட டிஃப்ரெண்ட்டான லேர்னிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். பட் இது வந்து ஒரு ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட்ஸ் என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்றது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அது மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் அந்த ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து எவ்வளோ எவிடெண்ட்டாக ப்ரொஃபைலில் தெரியுது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ வித் தட் நோட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்தவரையும் ரீசன்ட் டைம்ஸாக நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ஸ்மார்ட் மணியை பொறுத்தவரையும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபஸ்ட்டு கான்செப்ட் அண்ட் த பேசிக்கும்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு சொல்லலாம், விச் இஸ் அ ரெஸ்பான்சிவ் ஜோன். ஸோ வாட் இஸ் ரெஸ்பான்சிவ் ஜோன் அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்சிவ் ஜோன்ஸ் அப்படின்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் த ரெஸ்பான்சிவ் ஜோன்ஸுன்றது the zone is equally responsible. அந்த ஜோன்ஸில் பார்த்தீங்கன்னா there will be lot of ஆக்டிவிட்டீஸ் வந்து கேரி பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த ஜோன்ஸில் நடக்கும். ஸோ ரெஸ்பான்சிபிளான ஒரு பையிங் ஆர் செல்லிங் ஆக்டிவிட்டி வந்து அந்த இடத்துல நடக்கும், விச் இஸ் அ கிளியர் ஆன் த டைம் ஆஃப் பார்த்தீங்கன்னா 12th of August. ஸோ ஆகஸ்ட் 2024 பார்த்தீங்கன்னா கிளியராக மார்க்கெட் வந்து ரெஸ்பான்சிவ் ஜோனை பில்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நிஃப்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ பொட்டென்ஷியல் மூமெண்ட் பிகாஸ் இட்ஸ் அ ஸ்மார்ட் மணி ஜோன். அந்த ஸ்மார்ட் மணி வந்து எவிடெண்ட்டாக நம்மளுக்கு வந்து தெரியும். பட் இட் இஸ் நாட் த பிரேக் அவுட் ஹேப்பன்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த எவிடெண்ட்டாக தெரியக்கூடிய விஷயங்கள் வந்து நார்மலாக நம்மளுக்கு ஜென்ரல் மார்க்கெட்லேயே தெரியும். பட் இன்னர் ஆக்டிவிட்டி, இன்னர் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன என்ன சொல்லுது, என்ன மாதிரியான ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அவங்க வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் கிவ்ஸ் அ எவிடென்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் மணி. அந்த ஜோன்ஸில் ஸ்மார்ட் மணி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது எவிடெண்ட்டாக தெரியும். அண்ட் ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் கிவன் அ குட் மூமெண்ட், நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் ஜோனோட ஒர்க் எப்படி இருக்கும்னா, தேர் இந்த ரெஸ்பான்சிவ் ஜோன்ல வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி எ ஸ்மார்ட் மணி. ஸோ அந்த ஸ்மார்ட் மணி ஒரு பிக் மணி பிளேயர் உள்ளே வந்தால் தான் இந்த அளவுக்கு பொட்டென்ஷியலான ஒரு மூமெண்ட்டை கொடுக்க முடியும். ஸோ நாட் அ ரீட்டைலர் கேன் கிவ் திஸ் கைண்ட் ஆஃப் மூமெண்ட். ஸோ அதனால டெஃபினட்டாக இட் இஸ் அ ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு எவிடென்ட்டாகவும் தெரியும். அண்ட் ப்ரொஃபைல் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் காட்டும். ஸோ த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் பிரிண்ட் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து ஒரு ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து ரெஸ்பான்சிவ் ஜோன். ஸோ ஹவு பியூட்டிஃபுல்லி த ரெஸ்பான்சிவ் ஜோன்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்ட் எஸ்பெஷலி இது வந்து நிறைய ப்ரொஃபைலில் வந்து அவங்க உள்ள ஸ்மார்ட் மணி வந்து ஒர்க் பண்ணுற விதங்கள், என்ன மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸை வந்து இந்த ஜோனில் பில்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன். அண்ட் டீட்டெயிலாக நம்ம அதை வந்து வாட்ச் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக வி வுட் சி த ஸ்மார்ட் மணியோட மூவ்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் இன்வென்ட்ரி? எஸ் அகெயின் இட் இஸ் அ ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல்னு சொல்லலாம், இல்லை செகண்ட் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்மார்ட் மணி ஃபுட் பிரிண்ட். ஸோ ஸ்மார்ட் மணி ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக இருக்கும். ப்ரொஃபைலை பொறுத்தவரையும் நிறைய விதமாக அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா பொறுத்தவரையும் எஸ் இட் இஸ் இன்வென்ட்ரி. வாட் இஸ் இன்வென்ட்ரி அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ்? இன்வென்ட்ரிஸ் ஆர் டன் பை இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஒரு இன்ஸ்டியூஷனால தான் இன்வென்ட்ரியை பண்ண முடியும். அண்ட் டெஃபினட்டாக ஒரு ரீட்டைலரால் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஹவு இட் வாஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ் இட் இஸ் அகெயின் அ ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்வென்ட்ரினா டு சீக் த ஃபேர் வேல்யூ, அதாவது ப்ரைஸ் மேலே போனதுக்கப்புறம் வாட் ஹேப்பன், அந்த ஃபேர் வேல்யூ சீக் பண்ணுறதுக்காக இன்ஸ்டியூஷன்ஸ் வில் கம் டவுன். அந்த இன்ஸ்டியூஷன்ஸோட ஆக்டிவிட்டி தான் தட் இஸ் கால் அன் இன்வென்ட்ரி. அண்ட் இன்வென்ட்ரியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல பஜாஜ் ஆட்டோவை பொறுத்தவரையும் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து செப்டம்பர் மந்த்லேருந்து அவங்க கிளியராக இன்வென்ட்ரி பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வை த மூமெண்ட் ஆன் டவுன் சைட். ஸோ கிளியரான ஒரு டவுன் சைட் மூமெண்ட் பிகாஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் டூயிங் திஸ் இன்வென்ட்ரி. இது வந்து ஒரு ஸ்மார்ட் மணி ஒரு பிக் மணி பீப்புளால் மட்டும்தான் முடியும்.
ஒரு ரீட்டைலரால முடியாது. அகெயின் டு சீக் த ஃபேர் வேல்யூ ஆஃப் த ஸ்டாக். ஒரு ஸ்டாக்கோட ஃபேர் வேல்யூ சீக் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸை கேரி பண்ணுவாங்க. அண்ட் அகெயின் இதுலேயும் நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸு அண்ட் நிறைய விதமான ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. எஸ் த ஸ்மார்ட் மணி இஸ் இன் ஆன் இன்வென்ட்ரி அப்படின்றது. ஸோ டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸில் டிஃப்ரெண்ட் இப்போ ஒரு ஒரு ப்ரொஃபைலும் எடுத்திங்கன்னா ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எடுத்திங்கன்னா அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இட் வில் ஒர்க் வெரி டிஃப்ரெண்ட்லி இன் மார்க்கெட். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி கான்செப்டில் இருப்பாங்க, இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் கான்செப்டில் இருப்பாங்க. பட் அல்டிமேட்டாக எல்லாருமே ஸ்மார்ட் மணி வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸில் இருப்பாங்க. பட் அல்டிமேட்டாக தே வில் கிவ் யூ த கிளியர் மொமெண்டம். அந்த மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நெக்ஸ்ட் வாட் கான்செப்ட் ரெடி டு கம் இன் மார்க்கெட், இது எல்லாமே ப்ரொஃபைல் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிரித்து காட்டும். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த தேர்டான ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அகெயின் ஆன் நிஃப்டி வில் சி த நிஃப்டி சார்ட். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் ரீசண்டாக அகெயின் தெர் இஸ் ஒன் மோர் கான்செப்ட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் விச் இஸ் அ கிளியர் ஸ்மார்ட் மணி ஃபுட் பிரிண்ட்ஸ். எவிடெண்ட்டாக தெரியக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் அ சிங்கிள் பிரிண்ட். ஸோ சிங்கிள் பிரிண்ட்ஸ் ஆர் ஈக்குவலி த ஸ்மார்ட் மணி ஃபுட் பிரிண்ட்ஸ். பட் பிஃபோர் கெட்டிங் இன் டு தேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்ச் மந்தோட ட்ரைனிங் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ ஃபெப்ரவரி பேட்ச் இஸ் ஆன் கோயிங் இருக்கிறதுனால மார்ச்சோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து வி ஆர் டேக்கிங் இட் நவ். ஸோ ஃபெப்ரவரி இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ட் அப்படின்றதுனால ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் தி மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் ரெண்டுமே சேர்த்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித் த கான்செப்ட்ஸ் வித் த ஒரு லேர்னிங்காக கற்றுக்கணும். ஏன்னா வந்து கான்செப்ட்ஸ் அண்ட் லேர்னிங் தான் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்டேட்டடான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுது, இல்லை ஒரு ஸ்டாக் வந்து மூமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா வை இட் இஸ் ஹேப்பனிங், வை த ஸ்மார்ட் மணிஸ் ஆர் இன், ஏன் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டூ அண்ட் ஃபோர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வித்வுட் லேர்னிங் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் திஸ் பேட்ச், ஸோ வீக்கெண்ட் பேட்ச் வந்து மார்ச்சில் ஸ்டார்ட் ஆக போகுது, பிகினிங் ஆஃப் த மந்த்லேருந்து. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் பிரிண்ட்ஸ் ஆர் அகெயின் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் மணின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்மார்ட் மணியோட இம்பார்ட்டண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் சிங்கிள் பிரிண்ட். ஸோ சிங்கிள் பிரிண்ட்ஸ் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ். ஸோ ஸ்மார்ட் மணியோட ஒரு எவிடெண்ட்டான ஒரு மூமெண்ட் தெரியக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் சிங்கிள் பிரிண்ட்ஸ். தட் மேபி ஃபார் பையிங்காகவும் இருக்கலாம், செல்லிங்காகவும் இருக்கலாம். பட் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க மூமெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ், ஏன்னா அந்த ஃபுட் பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து அந்த மொமெண்டமை கேரி பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் அ கிளியர் இண்டிகேஷன். இப்போ நம்ம பார்த்த எல்லா இடத்துலையுமே அந்த மொமெண்டம் கேரி ஆகுது. பிகாஸ் அந்த மொமெண்டம் கேரி ஆகிறதுக்கு உள்ளே இருக்கிறது யாருன்னா ஸ்மார்ட் மணி, நாட் அ ரீட்டைலர் இருந்தாங்கன்னா அந்த மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் ஆகாது. பட் வென் த ஸ்மார்ட் மணி இருக்காங்க அப்படின்னா அந்த கேரி ஃபார்வர்ட்னு நம்மளுக்கு தெரியுது. அண்ட் எவ்ரிடே அந்த ரெஸ்பெக்ட் லெவல்ஸும் நம்மளுக்கு தெரியுது. பிகாஸ் ஆஃப் தட் மூமெண்ட் வந்து அந்த மூமெண்ட்டை கொடுக்கறதும் ஸ்மார்ட் மணி தான், அந்த ஜோன்ஸில் இருக்காங்கன்ற எவிடென்ஸை கொடுக்கறதும் ஸ்மார்ட் மணி தான். ஸோ ஸ்மார்ட் மணியோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபுட் பிரிண்ட் இஸ் எஸ் சிங்கிள் பிரிண்ட்ஸ். பையிங்காகவும் இருக்கலாம், செல்லிங்காகவும் இருக்கலாம். ஸோ இதுவும் ஒரு விதமான ஒரு ஃபுட் பிரிண்ட் தாங்க. ஸோ ரெஸ்பான்சிவ், இன்வென்ட்ரி, சிங்கிள் பிரிண்ட்ஸ் இது எல்லாமே ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட்ஸ் தான். இந்த அளவுக்கு அவங்க வந்து உள்ள அந்த கான்செப்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த டைரக்ஷனுக்கு மார்க்கெட் எந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே வி கேன் ரியலி கெட் ஃப்ரம் ப்ரொஃபைல் லேர்னிங். ப்ரொஃபைலோட லேர்னிங்கில் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக ப்ளேஸ் ஆகும். அண்ட் வாட் ஸ்ட்ரக்சர் ப்ளேஸ் பண்ணுறாங்க அண்ட் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டியை பில்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க, இது எல்லாமே வந்து this will be very helpful. So with that note, நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. This is purely for education purpose. Thanks all for watching.